Hi friends, welcome to ETM. நான் உங்கள் உமா. So இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸ் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 48 தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடி இதுல 47 கிளாसेस கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே மேக்ஸ் PYQ சீரிஸ் அப்படிங்கற பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி ரீசனிங் PYQ சீரிஸும் உங்களுக்கு வந்து கிளாஸ் போயிட்டு இருக்கு. நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் டாபிக்ல இருந்து டிஃபரண்ட் டைப்ல இருக்கும். சோ தெளிவா கவனிங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. மொத்தம் 47 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் 22 மாணவர்களுக்கு கால்பந்து விளையாட தெரியும். 22 மாணவர்களுக்கு கூடைப்பந்து மட்டும் விளையாட தெரியும் எனில் 2 விளையாட்டுகளும் விளையாட தெரியாதவர் எத்தனை பேர்? ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் மொத்தமா 47 பேர் இருக்காங்க. அதுல 22 பேருக்கு கால்பந்து விளையாட தெரியுமா? ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் கூடைப்பந்து 22 பேருக்கு தெரியுமா? அப்போ ரெண்டுமே விளையாட தெரியாதவங்க எத்தனை பேர் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதுல இந்த மொத்தத்துல இருந்து இது ரெண்டையும் கழிச்சிருங்க. ஓகேங்களா? சோ 47 மைனஸ் 44 சோ கழிச்சிங்க அப்படின்னா 3ன்னு கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகேங்களா? சோ ரொம்ப சிம்பிள். மொத்தமா இருக்க மாணவர்கள்ல இது தெரியும் அது தெரியும்னு சொன்னாங்க இல்லையா? சோ தெரிஞ்சவங்கள கழிச்சிட்டீங்க அப்படின்னா தெரியாதவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க. அடிப்பக்கமும் உயரமும் உருளை மற்றும் கூம்பில் சமமாக உள்ளன. உருளையின் கன அளவு x சென்டிமீட்டர் கியூப் எனில் கூம்பின் கன அளவு. சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. அடிப்பக்கம். ஓகேங்களா? சோ உருளை இப்படி இருக்கும் இல்லையா? உருளை அதுக்கப்புறம் கூம்பு. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா அடிப்பக்கம்னா இதுதான். இதுவும் அதுக்கப்புறம் உயரம்னா இது. ஓகேவா? சோ உயரம்னா இது. இந்த ரெண்டுமே சேமா இருக்கா? ஓகேங்களா? சோ சேமா இருக்கு. அப்படி இருக்கும்போது உருளையோட கன அளவு, உருளையின் கன அளவு ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா பையா ஸ்கொயர் h. ஓகேவா? சோ இதோட கன அளவு x சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே கூம்பின் கன அளவு அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உருளையின் கன அளவுல 1/3 பகுதி தான் பாத்தீங்கன்னா கூம்பின் கன அளவு. ஓகேங்களா? சோ 3ல ஒரு பகுதி தான். இப்போ 1/3 பையா ஸ்கொயர் h அப்படிங்கிறது தான் கூம்போட கன அளவு. சோ இந்த இடத்துல எல்லாமே ஈக்குவல். அப்படிதான் அடிப்பக்கம்னா என்ன? இந்த இதுனா என்ன? d. ஓகேவா? சோ இதுவும் அதுக்கப்புறம் உயரம் எல்லாமே சேம் தான் அப்படிங்கும் போது உங்களுக்கு என்னதான் வந்துரும்? இதுவும் சேம் தான். அப்ப இந்த இதுக்கு பதிலா இதை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். 1/3 பையா ஸ்கொயர் ஹெச்சுக்கு பதிலா எக்ஸ்ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. அவ்வளவுதான். 1/3 பையா ஸ்கொயர் எக்ஸ் பையா ஸ்கொயர் ஹெச்சுக்கு பதிலா எக்ஸ்ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணீங்க அப்படின்னா 1/3 எக்ஸ் சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கூம்போட கன அளவு. ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஓகே. உருளையோட கன அளவு ஃபார்முலா பையா ஸ்கொயர் ஹெச். கூம்போட கன அளவு உருளையின் கன அளவுல 3ல ஒரு பகுதி தான். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. x ஸ்கொயர் மைனஸ் 9 இன்டூ x மைனஸ் 3 டிவைடட் பை 4 மற்றும் x ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 9 டிவைடட் பை 8 ஆகியவற்றின் மீ பேவா. ஓகேங்களா? ஸோ அதாவது HCF கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது தனித்தனியா எழுதுங்க. ஆக்சுவலா 1/4 இன்டூ இதை எப்படி எழுதுறேன்னா x ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இன்டூ x மைனஸ் 3 இது ஃபர்ஸ்ட் டேர்ம். 1/4 இன்டூ இது எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்ப a பிளஸ் b a மைனஸ் பின்னு தனித்தனியா எழுதலாம். மறுபடியும் x மைனஸ் 3 இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்தி 1/4 x பிளஸ் 3 இதை எப்படி எழுதலாம்? x மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இதுவும் ஒண்ணுதான் இல்லையா? ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் டேர்மை நான் இந்த மாதிரி மாத்திட்டேன். இப்ப செகண்ட் அதாவது அதை எப்படி எழுதலாம்னா 1/8 x ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 9ன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நீங்க வந்து காரணிப்படுத்தணும். எப்படி காரணிப்படுத்தலாம்? இந்த இடத்துல x ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதையும் கான்ஸ்டன்ட் வேல்யூவும் பெருக்குங்க. ஓகேங்களா? சோ பெருக்குனா இது ரெண்டா பெருங்க. பெருக்குனா அந்த வேல்யூவாவும் கூட்டுனா சென்டர்ல வர எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்குல்லையே அந்த வேல்யூவாவும் வரணும். சோ பாருங்க 3 9 கூட்டுனா 6. ஓகேவா? சோ இப்ப இது கூட எக்ஸ பெருக்கிக்கோங்க. இது அப்படியே இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. பாருங்க x ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 3x. இந்த 6x நான் ரெண்டா பிரிச்சுட்டேன் பிளஸ் 9. இந்த ரெண்டுல இருந்தும் x காமனா வெளியெடுங்க. என்ன வரும்? x பிளஸ் 3ன்னு வரும். இந்த ரெண்டுல இருந்து 3 காமனா வெளியெடுங்க. x பிளஸ் 3ன்னு வரும். ஓகேவா? சோ இப்ப இந்த ரெண்டுல இருந்து x பிளஸ் 3 காமனா எடுத்தீங்க அப்படின்னா மீதி x பிளஸ் 3ன்னு வரும். சோ இப்ப என்ன பண்ணிக்கணும்? 1/8. அப்ப 1/8 இன்டூ இது எப்படி எழுதலாம்? x பிளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ கான்ஸ்டன்ட் வேரியபிள் தனித்தனியா வந்துருச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா? அந்த ரெண்டுக்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். சோ HCF ஆஃப் 1/4 1/8 இந்த மாதிரி பின்னத்துல வந்துருச்சு. HCF கேக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா மேல இருக்க வேல்யூக்கு HCF கண்டுபிடிக்கணும். 1,1க்கு டிவைடட் பை கீழே இருக்க வேல்யூக்கு LCM அதோட ஆப்போசிட் LCM கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? சோ பின்னத்துல HCF வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா அதாவது பின்னத்துல அவங்க கொடுத்துட்டு HCF வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா மேல வர்றது இல்லையா
ஸோ அந்த வேல்யூஸுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், டிவைடட் பைக்கு கீழே வர்ற வேல்யூஸ்க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட ஹெச்சிஎஃப் வேல்யூ 1, இதோட எல்சிஎம் வேல்யூ 8. அப்போ இந்த 1/4 1/8ஓட ஹெச்சிஎஃப் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1/8ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ x+3 x-3 இந்த இது இருக்கு இல்லையா, x+3 இங்கேயும் x+3 இருக்கு. ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் ரெண்டுலயுமே காமனா இருக்கிறது எடுத்து எழுதணும், அதுல பவர் கம்மியா இருக்கிறது எடுத்து எழுதணும். பவர் இங்க 1 தான், அப்போ 1 தான் கம்மி, அதை எடுத்து எழுதிக்கோங்க. இந்த இடத்துல x-3 இருக்கு, இந்த இடத்துல x-3 இல்ல, அப்ப அதை விட்டுறலாம். ஓகேங்களா? சோ காமனா இருக்கிறது மட்டுமே எடுத்து எழுதினாதான் அது ஹெச்சிஎஃப். அப்ப இதோட வேல்யூ என்ன, x+3 டிவைடட் பை 8. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா x+3 டிவைடட் பை 8, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வேரியபிள் ஈக்குவேஷன் அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்கன்னா அதை காரணிப்படுத்தி எழுதிக்கோங்க. எழுதுனதுக்கு அப்புறம் கான்ஸ்டன்ட்டுக்கு தனியா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க, இந்த வேரியபிளுக்கு தனியா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க. சோ ரெண்டையும் சேர்த்துனீங்க அப்படின்னா அதுதான் ஹெச்சிஎஃப் வேல்யூ. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, 3ஆல் வகுபடக்கூடிய எண். ஓகேங்களா? சோ நம்பர் டிவிசிபிலிட்டி ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நம்பரால வகுபடக்கூடிய எண்களோட தன்மை என்ன. ஓகேங்களா? சோ இப்போ 3 அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இங்க இருக்கு இல்லையா, எவ்வளோ டிஜிட்டா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நம்பர் எவ்வளோ சின்ன நம்பரா இருந்தாலுமே அங்க இருக்க ஒவ்வொரு டிஜிட் அப்படி அப்படியே கூட்டுங்க. 1 + 4 + 8 + 6 + 0 + 7 + 9 + 8 + 2 + 1 + 1. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் அப்படியே கூட்டுங்க. கூட்டும் போது என்ன வரும் பாருங்க, 5 5 13 19 26 35 38 46. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டும்போது என்ன வருது, 46ன்னு வருது. இந்த 46 3ஆல டிவைட் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பருமே 3ஆல டிவைட் ஆகும். இந்த இடத்துல எப்படி வரும், உங்களுக்கு புள்ளி வச்சுதான் வரும் இல்லையா, நமக்கு புள்ளி இல்லாம முழுசா வந்து டிவைட் பண்ணணும், அப்ப இது வராது. அடுத்து ஆப்ஷன் பி பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 10 9 10. ஸோ 10 டைம் 2 இருக்கு. ஸோ கூட்டினீங்கன்னா 20ன்னு கிடைக்கும். 20ம் முழுசா 3ஆல டிவைட் ஆகாது, அப்ப பியும் கிடையாது. அடுத்து இது பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 8 8 24 24 26ன்னு வரும். இதுவும் முழுசா 3ஆல டிவைட் ஆகாது, அப்ப இதுவும் வராது. அடுத்து இதை கூட்டுங்க பாருங்க, 2 4 6 8 10 11 12 13 14 15. அப்ப 15ன்னு கிடைக்குதா? ஸோ இந்த 15 முழுசா 3ஆல டிவைட் ஆகும். அப்ப கண்டிப்பா இந்த ஹோல் நம்பரும் 3ஆல டிவைட் ஆகும். ஓகேங்களா? சோ 3ஆல டிவைட் ஆகக்கூடிய அந்த டிவிசிபிலிட்டி ரூல் தான் இது. ஓகேவா? சோ இந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்போம். அதாவது 2ல இருந்து 12 வரைக்கும் சோ எந்தெந்த நம்பரா, இப்ப 2ஆல டிவைட் ஆகணும்னா என்ன கண்டிஷன், 3ஆல டிவைட் ஆகணும்னா எப்படின்னா 4ஆல 5ஆல, அந்த மாதிரி எல்லா நம்பருக்குமே டிவிசிபிலிட்டி ரூல் வந்து நம்ம ஆல்ரெடி கிளாஸ் நடத்தியிருக்கோம். ஓகேங்களா? சோ பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் அந்த வீடியோ. சோ அதை வந்து பாருங்க, உங்களுக்கு 2 to 12 வரைக்கும் எல்லா டிவிசிபிலிட்டி ரூலும் சொல்லி ரொம்ப சிம்பிளா நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். இல்லைன்னா ஒவ்வொன்றையும் எடுத்து நீங்க டிவைட் பண்ணி பாக்குற மாதிரி வரும். அதாவது இப்ப இந்த இருக்கு இல்லையா, சோ 1 4 8 6 0 7 9 8 2 1 இதை 3ஆல டிவைட் பண்ணி பாக்குற மாதிரி வரும். சோ டைம் வேஸ்ட் தான். அதை விட இது ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ அடுத்து பாருங்க, ஒரு சிறு முதலீட்டு தொழிற்சாலையின் முதலாளி மொத்த தொகையில் 40% இயந்திர பொருள்களுக்காகவும் 25% கட்டிடத்திற்காகவும் 15% மூலப்பொருட்கள் வாங்கவும் 5% மரச்சாமான்களுக்காகவும் செலவழித்த நிலையில் மீதம் 1,30,500 வைத்துள்ளார் எனில் அவர் வைத்திருந்த மொத்த தொகையை நான் 100% அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சோ அந்த 100%த்துல 40 இயந்திரத்துக்கு, 25 கட்டிடத்திற்கு, 15 மூலப்பொருட்களுக்கு, 5 மரச்சாமான்களுக்கு, இது எல்லாத்துக்கும் செலவு பண்ணியிருக்காரு. அப்ப மொத்தமா செலவு எவ்வளவு, இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா கிடைக்கும். பாருங்க, 65 70 80 85% மொத்தமா செலவு பண்ணிட்டார். ஓகேங்களா? சோ அந்த மீதி இருக்கிறது எவ்வளவு, 100 - 85 15. அந்த மீதி இருக்க அந்த 15% தான் 1,30,500. ஓகேங்களா? சோ ஏன்னா மீதம்னு கொடுத்துருக்காங்க. சோ அப்ப மொத்தமா இருந்த அந்த 100%ல எவ்வளவு செலவு பண்ணாரோ அந்த செலவு பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க. மொத்தத்துல இருந்து கழிச்சிங்கன்னா அதுதான் மீதி இருக்கக்கூடிய பர்சன்டேஜ். அந்த அமௌண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப அதை வந்து நீங்க 100ஆ மாத்துனா போதும். இப்ப 15 நீங்க 100ஆ மாத்தினா போதும். 2
சைடுமே 15ஆல டிவைட் பண்ணுங்க. இது 1% கிடைக்கும். இதை நீங்க 15ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 8700 கிடைக்கும். இப்ப ரெண்டு சைடுமே 100ஆல பெருக்குங்க. அப்பதான் இது 100% மாறும். 100% ஈக்குவல் டு 8700 மறுபடியும் 2 0 என்ன வரும்? 8,70,000 அப்படின்னு வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 8,70,000. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன கொடுத்திருந்தாலுமே செலவு இவ்வளவு மீதி கையில இவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா செலவை மொத்தத்துல இருந்து கழிச்சிருங்க. அதுதான் மீதி இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளா நீங்க போட்டு முடிச்சிடலாம். அந்த மீதி இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ் இருந்தாலுமே அதை 100ஆ கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.